ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாறு. சிபிஎம் தமிழ் மீடியா உங்கள் சேனல் மூலமாக கல்கத்தாவின் பாலியல் பலாத்காரம் சம்பவமானது மீண்டும் சிபிஐ விசாரணைகள் ஹைகோர்ட் முதல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் சென்றடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு நீட்டடிக்கப்படுகிறதானா அதற்கான முக்கிய காரணம் பெரும் விளைவுகள் ஏற்பட இருக்கிறது என்பதற்கான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பேசப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின். சுப்ரீம் கோர்ட் அந்த அளவுக்கு மனு கொடுக்க வேண்டிய அளவுக்கு இந்த சந்தீப் கோசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இன்னைக்கு இருக்கிறார். அந்த அளவுக்கு தான் அவர் அவ்வளவு தைரியமாக இந்த கேஸை பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த மனுவை கொடுத்திருக்கிறார், கடிதமும் அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதம் கிட்டத்தட்ட மர்மமான கொலை நடந்த மறுநாளைக்கு இவர் இந்த கடிதமை அனுப்பியிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம் பெரிய ஒரு ரீச் ஆக போகிறது, இந்த ஒரு விஷயம் பெரிய ஒரு ரீச் நம்மளை தேடி வரும் என்பதற்காக முன்கூட்டியே எல்லாமே பிளான் பண்ணி இந்த விஷயத்தை சந்தீப் கோஸ் செஞ்சிருப்பது மிக மிக இது ஒரு பிளான் பட்ட கதை தான் என்பது நமக்கு இப்போது தெரிகிறது. ஆரம்பத்திலே எல்லோருக்கும் சந்தேகம் இருந்துச்சு, இதை ஒரு ஆள் செய்திருக்க முடியாது, இதற்கு கூட்டு பலாத்காரம் நிச்சயம் நடந்திருக்கும் என்பதை நமக்கு ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தோம். மக்களும் அதைத்தான் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு அதுதான் நிரூபணமாகிற சூழ்நிலையில் தள்ளப்பட்டு வருகிறது இந்த கேஸ். இந்த கேஸில் முக்கிய பங்காக இப்போது இந்த கேஸின் தடயங்களை அளிப்பதற்காக முக்கிய பங்காக இருப்பது கல்கத்தாவின் சிஎம். அவரோடு சேர்ந்து கமிஷனர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்து இந்த கேஸை முடிப்பதற்கான பல விஷயங்களில் அவர்கள் நடமாடக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கல்கத்தாவின் சிஎம் மம்தா பானர்ஜியை நமக்கு ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்கான மக்களின் குரல்கள் நமக்கு நியாயமானது என்பதற்காக இப்போது படுகிறதா? அன்னைக்கே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இது ஒரு ஆள் செய்ததல்ல, கூட்டு பலாத்காரம் என்பதற்கான அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கேஸின் விளக்கமும் இன்னைக்கு அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கேஸை பற்றி நமக்கு என்னதான் நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த கேஸின் சத்தியம் வெளியே வரணும், சத்தியம் ஜெயிக்கணும்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு நீட்டடிக்கப்படும் போது முக்கியமான புள்ளிகள் அங்கே ஏதோ பண்ணுகிறதான அர்த்தம். அதுதான் இப்போது முக்கிய புள்ளி. நமக்கு கல்கத்தாவை பொறுத்த வரைக்கும், ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் தலைவணங்க. இவர்கள் கொஞ்சம் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக யாரா இருந்தாலும் அவர்களை யாரும் தூண்டி விடுறாங்க என்ன தெரியல, ஆனா யாரா இருந்தாலும் சிலைக்கு சட்டத்து புறன்படாக இவங்க செயல்படுவது தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இது மம்தா பானர்ஜி அதாவது கல்கத்தா முதலமைச்சருக்கு இது பெரிய அவமானத்தை கொடுத்திருக்கும். மக்கள் மத்தியில் அவருடைய பெயர்கள் இழக்க நேரிடப்படுகிறது. ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு ஓலக்குரல் கேட்கும் போது மம்தா பானர்ஜி மதிப்பு இன்னைக்கு கீழ்த்தரமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த கேஸ் முடியாத கட்டத்துக்கு நீதி நிலைநாட்டப்படாத பட்சத்துக்கு மம்தா பானர்ஜி அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறார் என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் மத்தியில் பெரிய சந்தேகத்தை எழுக்கிறது. உங்களுக்கு மம்தா பானர்ஜிக்கு ஒரு சாதாரண ஒரு கமிஷனர் கூட 1 மணிக்கு 2 மணிக்கு என்ன பேச்சுவார்த்தை அங்கே நடக்கிறது? கேஸை டீல் பண்ணுகிறீர்களா? கேஸை ஏலம் போடுகிறீர்களா? இந்த நீதியை நிலைநாட்டுவதை தடுக்க முயற்சி பண்ணுகிறார்களா என்ற மக்களின் கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருக்கிறதா என்பதற்கான பல விளக்கங்களை இங்கே சொல்லிக்கொண்டே நமக்கு இருக்கிறோம். அந்த அளவுக்கு கேள்விகளுக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணையில் அத்தனையும் புட்டு நமக்கு வைக்கிறது, அத்தனையும் ஒன்றொன்றா தெரிய வருகிறது. இதுதான் மக்களை கொஞ்சம் கூட பொறுங்க, இன்னும் யாருக்கு உள்ளே இருக்கிறார்கள், யாருக்கு வெளிக்கொண்டு வர முடியுமோ என்பதற்கான ஆழமான கருத்துக்களை நமக்கு சொல்ல வேண்டும். இதற்கு இன்னும் நிச்சயம் நீங்கள் மத்திய அரசு பிஎம் இதில் ஒளிந்திருக்க முடியாது. அவர்கள் உள்ளே இந்த கேஸுக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான மத்திய அரசு தலையிடுவதுதான் நல்லது. ஏன்னா அங்கே கல்கத்தா அரசு செய்யும் பல விஷயங்கள் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது என்ன விளக்கம் என்று தெரியவில்லை. சாதாரண ஒரு சஞ்சய் ராய், ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்ச சஞ்சய் ராயை நமக்கு ஏசி ரூம்ல வச்சு அடைச்சி வேடிக்கை பார்க்கிறோமா? அவருக்கு ஜாமீன் கொடுக்க முயற்சி நடக்கிறது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான விளக்கங்கள் எங்கே முடிய போகிறது? அவருக்கான நீதிகள் எப்போது கிடைக்கப் போகிறது? நிர்பயா கேஸுக்கு 2.0 என்று நமக்கு பேர் வைத்த பிறகு அந்த கேஸை இது வின் பண்ண வேண்டாமா? அப்படிப்பட்ட சில சட்டத்திட்டங்களை நமக்கு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டாமா? நீதி நிலைநாட்டுவதுதானே உண்மையான குறிக்கோள். இதை நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணுகிறீர்கள் என்பதை இப்போது வெட்ட வெளியாக தெரிய வருகிறது என்பதற்கு மக்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. மக்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள், ஆனால் மக்கள் விடமாட்டார்கள் என்பதை நான் சொல்கிறேன். மக்கள் விட மாட்டார்கள். மக்கள் இதை எதிர்த்து போராடுவார்கள். அதற்கு குரல் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். இந்த நீதிக்காக போராடுவதற்கு, நீதி கிடைக்கும் முறை நாங்கள் போராடுவோம் என்பதற்காக குரல்கள் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கும். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மம்தா பானர்ஜி கமிஷனருமான சில விஷயங்கள், டீல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேஸை திசை திருப்புவதற்கான பல முயற்சிகள் நடக்கிறது. அவருடைய சந்தீப் கோஸின் மனு
வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி அவருடைய மனு என்னைக்கு தாக்கல் செய்தார் என்ற திட்டமும் வெளியாயிருக்கிறது. இது திட்டமிட்ட ஒரு படுகொலை, திட்டமிட்ட ஒரு பலாத்காரம், திட்டமிட்ட ஒரு கூட்டு பலாத்காரம் என்ற ஒரு அந்தரத்தில் தொங்குகிறது இந்த கேஸ். இந்த கேஸை நமக்கு தொங்க விடக்கூடாது. என்னை பொறுத்தவரை கேட்டால் இந்தியா முழுவதும் இந்த கேஸுக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும். இன்னும் கேட்டால் தமிழக முதல்வரும் இந்த கேஸில் தலையிடுவது நல்லது என்று சொல்கிறேன். கேரளா முதல்வரும் இந்த கேஸில் தலையிடுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இப்படி அரசுகளும் மாநில அரசுகளும் இதில் தலையிட்டு இந்த கேஸை நீதி நிலைநாட்ட வைக்க வேண்டும் என்பதற்கான குறிக்கோளை நான் உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த கேஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோக்கு பேசுவோம். இந்த வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் மூலமாக வந்து சொல்லுங்க. உங்களுக்கு அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. என்னை